யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு வர்றப்போ இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ ஒரு மெயின்ஸ் எக்ஸாம் ஆங்கிளில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான் முஸ்லீம் மெம்பர் வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதோ இல்லை பெண்களை வந்து மெம்பராக சேர்க்குறேன் இதில் இந்த பில்லில் இருக்கக்கூடிய ஒரு அம்சம் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ரெண்டு விஷயமும் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிலீஜியன் இஷ்யூக்குள்ள தலையிடுறதாகவோ இல்லை இந்த விஷயங்கள் வந்து இந்தியாவுடைய செகுலரிஸ்டிக் நேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையை வந்து வைக்க முடியுமா? ஸோ இப்போ எந்த ஒரு மதமா இருந்தாலும் இந்தியா as a ஸ்டேட் அது வந்து இன்டர்ஃபியர் பண்ணலாமா அப்படின்னா பண்ண முடியும். ஆனா எதுல பண்ண முடியும் அப்படின்னா அந்த நான் ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்ல பண்ண முடியும். மதம் சார்பு அல்லாத சில விஷயங்கள்ல பண்ணலாம். மதத்தை ரெகுலேட் பண்ண முடியாது. ஸோ மதம் சார்பு அல்லாத அந்த மதத்துல சில விஷயங்கள் இருக்கும். அதாவது செகுலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த ரிலிஜன் அதை வந்து நம்ம பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து டெம்பிள் என்ட்ரி ஆக்ட் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பூஜை பண்ணணும்னு ஸ்டேட் சொல்லாது. ஆனா நீங்க ஒருத்தரை தள்ளி வச்சீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து அது ரெகுலேட் பண்ணும். நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்து அடிப்படை உரிமைக்கு எதிரானது. அப்போ அது வந்து எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ் கிடையாது. ஸோ எசென்ஷியல் ரிலிஜியஸ் ப்ராக்டிஸை ஸ்டேட் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஆனா நான் எசென்ஷியல் அதர் தென் அபார்ட் ஃப்ரம் தட் செகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் ரிலிஜனை ரெகுலேட் பண்ணலாம். அது தவறு கிடையாது. அதுக்கு ஸ்டேட்டுக்கு உரிமை இருக்கு. அப்படிதான் நம்ம